சரி, இப்போ செங்கோட்டையன் செங்கோட்டையன் விவகாரம், அப்புறம் டிடிவி என்டிஏ கூட்டணியில இருந்து விலகினது, ஓபிஎஸ் திமுக தலைமையை கொண்டு போய் பார்த்தது, தன்னுடைய மகனோட போய் பார்த்தது, எல்லாத்துக்கு பின்னாடியும் திமுகவினுடைய தலையீடு மறைமுகமா இருக்குன்ற குற்றச்சாட்டு வைக்கப்படுது. சோ இந்த கார்ல முகத்தை மறைச்சிட்டு போறாருன்ற இந்த நாரேட்டிவ் செட் பண்றதுன்றது இதுவுமே ஏத்துக்க முடியுதாவே இல்லை, ரொம்ப நெருடலா இருக்கு சார். அதாவது இவங்களுக்கு எதை தின்றால் பித்தம் தெளியும் என்று தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் திமுக காரர்கள். ஏனென்றால் எடப்பாடியார் இப்போ தேர்தல் சுற்றுப்பயணத்தை தொடங்கிட்டார். அவருக்கு சும்மா அவர் போவார், பெருசா அதெல்லாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு திமுக நம்பிட்டு இருந்தாங்க. ஆனா அவருக்கு வர்ற மக்கள் கூட்டம், அந்த எழுச்சியோட வர்ற மக்கள் கூட்டத்தை பார்த்துட்டு இவங்களால ஜீரணிக்க முடியல. அதனால எதையாவது சொல்லி அவரை டேமேஜ் பண்றதா தான் இவங்க வேலையா வச்சிட்டு இருக்கிறாங்க. இண்டிவிஜுவல் அட்டாக். அவங்க என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க, கட்சியில குழப்பத்தை ஏற்படுத்தணும்னு நினைச்சாங்க. அவங்க பண்ணது எல்லாமே தோல்வியில முடிஞ்சது. ஸோ இப்போ பர்சனல் அட்டாக். இப்ப அவர் பிரச்சாரத்துக்கு போறப்பயே முதல்வர் என்ன சொன்னாரு, சுந்தரா டிராவல்ஸ்ல போற, அதுக்கு உடனே திரு எடப்பாடியார் தக்க பதிலடி. நான் விவசாயமாப்பா, நான் இதெல்லாம் போக முடியும், உடனே மாதிரி தனி பிளைட்லாம் வர முடியாது அப்படின்னாரு. இந்த மாதிரி இவங்க சொல்ல ஒன்னொன்னுக்கும் அடுத்த மீட்டிங்ல பொதுக்கூட்டத்துல அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு எடப்பாடியார். அதை அவங்களால ஜீர்ணிச்சிக்க முடியல. ஸோ இப்போ டெல்லி போறத போயிட்டு திரு அமித்ஷா அவர்களை பார்த்துட்டு வர வச்சு ஒரு சின்ன இதை வச்சு அவர் கட்சிக்குள்ள மூஞ்சி துடைச்சதை வச்சு அது முகத்தை மூடி கொண்டு போனார், மறைந்து ஒளிந்து சென்றாருங்கிற மாதிரி இவங்க நெரேட்டிவ் செட் பண்றாங்க.